ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே நீங்கள் வச்சிருங்க. அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், இப்போ நம்ம ஊரில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருப்பீங்க. உங்கள் ஊரில் ஒருத்தர் ரொம்ப துன்மார்க்கமாக அடிதடி பண்ணிக்கிட்டு, சண்டை வம்பு போட்டுக்கிட்டு, கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, ரொம்ப எல்லாரையும் சங்கடப்படுத்திக்கிட்டு ஒரு வாலிபன் அந்த ஊரில் இருக்காருன்னு வைங்களேன். ஒரு மனிதர் அங்கே இருக்கிறாருன்னு வைங்களேன். அங்கே உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அந்த மனுஷனை குறித்து நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த ஊரில் அவன் பிரபலமான ஆள். எப்படின்னா சண்டையில், வம்பில், பிரச்சனையில் தெரியும். யாரை கேட்டாலும் அந்த ஆளோட பேரை சொல்லி, அந்த மனுஷனோட பேரை சொல்லி கேட்டால், அப்பா அந்த மனுஷன் பொல்லாத மனுஷன்ப்பா, எப்போ பார்த்தாலும் ஊரை என்ன பண்ணுற கலங்கடிச்சிட்டு இருக்கிறாரு, ஒரே அச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த மனுஷனை குறித்து சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, இவன் இப்படி அப்படி மனுஷன் சொல்லி. அதே அந்த ஊரில் எல்லார் இடத்துலையும் செல்வம் இருந்தும், பணம் இருந்தும், வசதி இருந்தும், வாய்ப்பு இருந்தும், ஆடு மாடுகள் இருந்தும், பொன் வெள்ளி தங்கம் இருந்தும், எல்லா மனுஷனிடத்துலையும் ரொம்ப எளிமையாக அந்த மனுஷன் இருந்து எல்லாரிடத்திலும் புன்முறுவலோடு சிரித்து பேசி பழகி எல்லார் இடத்திலும் சின்ன பையனாக இருந்தாலும் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு மனிதன். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தம்பி வாங்க, தம்பி போங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், தம்பி நீ இன்னார் வீடா, அப்பா நல்லா இருக்காங்களா, இப்படி நல்ல ஒரு அன்போடு விசாரிக்கிற எல்லா தகுதியும் இருந்தும், எல்லா பண வசதியும் இருந்தும், அந்த எளிமையாய் நடந்து கொள்ளுகிற அந்த மனிதன் அந்த ஊரில் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களா, அவரும் எல்லாராலும் அறியப்பட்டிருப்பார். யார்கிட்ட கேட்டாலும் அவர் பற்றி சொல்லுவாங்க. இப்போ அந்த 2 பேர் இருக்காங்க. ஒரு நாள் அந்த துன்மார்க்கமாக இருந்தார் பாருங்க, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஒரு 10 நாள் வெளியில் ஆளே காணும். அப்போது யார்கிட்டையாவது அவங்க விசாரிப்பாங்க. அடிக்கடி ரொம்ப பிரச்சனைலாம் கொடுத்துட்ருப்பாவில், அந்த பையனை காணுமே, அந்த அந்த மனிதனை காணுமே எங்கன்னு சொல்லி கேட்டால், அவன் ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமாங்க, அவன் கொஞ்சம் நஞ்சம் அநியாயமாக செஞ்சான், அக்கிரமமாக செஞ்சான், இப்போ என்ன கட்டிலில் படுத்தபடியாக கிடக்கிறான், அவனால் எழும்ப முடியல, படுத்தபடிக்க கிடக்கிறான். ஆனாலும் அவங்கள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி சொல்லுவாங்க. யாரும் அந்த மனுஷனை போய் பார்க்க போக மாட்டாங்க. உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு பழம், பொருள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவாங்க. அப்படியே எதையுமே என்ன பண்ண மாட்டாங்க, அப்படியேப்பட்ட மனிதனுக்கு வாங்கிக்கிட்டு போக மாட்டாங்க. விசாரித்து இந்த மாதிரி இருக்கிறான், அவன் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக போட்டான், அதனால தான் படுத்த படுக்கையாக கிடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த நல்ல மனிதனாக இருக்கிற பாருங்க, எல்லார் இடத்திலும் தயவாக, பொறுமையாக, தாழ்மையாக, அன்பாக எல்லாம் இருந்தும் பேசிகிட்டு இருக்கார் பாருங்க. அவர் என்னாச்சு, அந்த மனுஷனை காணுமே, கொஞ்ச நாள் உடம்பு முடியாமல் வீட்டில் இருந்தான்னு வைங்களேன். அவருக்கு உடம்பு முடியலைங்க, வீட்டில் இருக்காருன்னு சொன்னால், அந்த ஊரில் உள்ள எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அவரை தேடி போவாங்க. கையில் பொருளோடு போவாங்க, கையில் பழத்தோடு போவாங்க, கையில் காணிக்கோடு போவாங்க, ஒரு பரிசோடு போவாங்க. போய் என்ன பண்ணுவாங்க, நல்லா விசாரிப்பாங்க. என்னப்பாச்சு ஐயா, என்னாச்சு அண்ணா, என்னாச்சு சொல்லி அவரை ரொம்ப பரிவோடு கேட்பாங்க. பாருங்கள், இப்படி தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தாழ்மையோடு, பொறுமையோடு, அன்போடு, எல்லாரிடத்துலையும் அடக்கத்தோடு நம்ம இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து துதித்து கொண்டு இருக்கிறோம், தொடர்ந்து ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கிறோம், அவர்கிட்ட அன்பு காட்டி கொண்டு இருக்கிறோம், அவரோடு அனுதினம் பேசி கொண்டு இருக்கிறோம். வசனத்தின் மூலயமா நமக்கும் சில நேரங்களில் இடர்பாடு வரும்போது, உடல் முடியாமல் போகும்போது ஆண்டவர் விசாரிப்பார். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிட்டு கேட்பார், தூதர்களை கொண்டு கேட்பார், அல்லது நேராக விசாரிப்பார். என்னாச்சு, எப்படி நம்ம இந்த நல்ல மனிதனை விசாரித்து வீட்டில் விசாரிக்கிறாங்களோ அதே போல் நம்மளை அவர் விசாரிப்பார், தூதர்களை விசாரிப்பார், நமக்காக நியமிக்கப்பட்டவர்களை தூதரிடத்திலே கேட்பார், நம்மை விசாரிப்பார். என்னாச்சு மனுஷனுக்கு, தூதர் மூலியமாக உதவி கடந்து வர முடியாத நமக்கு உதவிகளை அனுப்புவார், மனிதனை அனுப்புவார். இப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மளை விசாரிக்கிறவரானபடியால் நம்ம கஷ்டமெல்லாம், நம்ம துக்கமெல்லாம், நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். நம்மளை விசாரித்து நன்மையை கட்டாயம் கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா.